காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த மாதத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, முதலாவது நம்ம உண்மையை நம்முடைய வாழ்விலே தரித்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள ஜீவிதம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நிறைவு செய்வேன், உனக்கு நிறைவாக்கி தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். லூக்கா புஸ்தகம் லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். இன்னொரு இடத்துல கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனே அநேகத்திலே நான் அதிகாரியாயா மாற்றுவேன், ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம கொஞ்சத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கொஞ்ச காரியம், அது ஒரு சின்ன சின்ன வேலையா இருக்கலாம், அல்லது சின்ன சம்பளமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ஆண்டவருக்காக செய்கிற சிறிய ஊழியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம அநேகத்திலே ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே தர அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 101வது அதிகாரம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீது விரும்பினார். அன்பான தேவ பிள்ளைகளை, அதே ஆண்டவரும் விரும்புகிறார். என்னுடைய மகள் உண்மையான மகளா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பு. உத்தமமான வழியில நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகள், உத்தமமான பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள், நம்முடைய வாழ்வில நம்முடைய நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர்களாய் மாறணும். தாவீது சொல்றா பாருங்க, என்னோட வாசம் பண்ணுற உண்மையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த மாதத்துல நம்முடைய ஆசை அப்படிப்பட்டதா இருக்கணும். என்னோடு இருக்கிறவங்க உண்மையானவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா, உத்தமமாய் அவரை சேவிக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோபுவை குறித்து பார்க்கும்போது யோபு 1:1 ஊத்ஸ் எனும் தேசத்துல யோபு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தா. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பாருங்க. பெரிய சர்டிபிகேட் வச்சிருந்தா நம்முடைய வாழ்வில, நம்முடைய டிகிரிக்கு பின்னால நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன், நம்முடைய பேருக்கு பின்னால இத்தனை டிகிரி நான் படிச்சிருக்கேன் போடுறது முக்கியம் அல்ல பிரியமானவர்களே. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவள் என்று ஆண்டவரால் சொல்ல முடியுமா? அப்படிங்கிற அந்த ஒரு டிகிரி, அந்த ஒரு பெரிய நம்முடைய பேருக்கு பின்பதாக அப்படிப்பட்டதான ஒரு காரியம் சொல்லப்படுகிறதா என்பதிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருக்கணும். இந்த உலக ஓட்டத்திலே அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவரிடத்துல அதை கேட்கணும். சங்கீதத்துல பார்க்கும்போது சங்கீதம் 12:1 உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அன்பான தேவ, உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் என்று இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. குறைந்திருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக உண்மையுள்ளவர்களா இந்த உலகத்துல யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கரிசனையோடு தேடுகிறவராயிருக்கிறார். அவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சகோதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை விட்டு இந்த மாதத்திலே அகல வேண்டும், இந்த நாளிலே அகல வேண்டும். உண்மையுள்ளவர்களாய் வாழ நம்ம ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அடுத்து பாருங்க, சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். இன்னொரு வசனத்திலே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறார். உத்தமன், உண்மை, உத்தமம், நீதியும் என்னை காக்க கடவுள் என்று தாவீது ஒரு சங்கீதத்துல சொல்லுகிறார். எத்தனை வார்த்தைகள்! ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இந்த காலை வேளையில விரும்புகிறார். தானியேலுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அநேக நாள் நம்ம தியானித்திருக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரத்திலே
தானியேல் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார். எதனால உயர்த்தப்பட்டார் தெரியுமா? அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையால். அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அன்பான தேவ பிள்ளைகளை நினைத்த மாத்திரத்துல நினைத்தான். நானும் இன்றைக்குதான் இந்த வார்த்தையை பார்க்கிறேன். நினைத்தான், இன்னும் அதிகாரி ஆக்கல, நினைத்தான். பாருங்க சத்துரு எவ்வளவு கிரியை செய்கிறான். அந்த நினைத்த மாத்திரத்துல சத்துரு தானியேலுக்கு விரோதமாய் பாருங்க பிரதானிகளை ஏவி விடுகிறான். தேசாதிபதிகள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முகாத்திரம் தேடுகிறார். எப்படி ஒரு அந்நிய தேசத்தான் பெரிய அதிகாரியாய் மாற முடியும்? பாபிலோனிலே எப்படி மாற முடியும்? முகாந்திரம் தேடுகிறார்கள். இந்த ராஜாவுக்கு மேல இவனுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது. இதை எப்படியாயிலும் கெடுத்து போடணும். நம்ம கூட டே டு டே லைஃப்ல நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களிலே அநேக பேர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைமைகளை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? தானியேலுடைய வாழ்விலே நடந்தது. வேதத்துல உள்ளதுதான் அந்த உலகத்திலும் நடக்கிறது. பிரியமானவர்களே, தானியேல் பாருங்க, அவன் மேல முகாந்திரம் தேடினா, தேடி தேடி பாக்குறாங்க. என்னத்தை வச்சு இவனை இந்த இப்படிப்பட்ட உயர்வை பெறாதபடிக்கு தடை செய்யணும்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனிதன்! அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை இந்த மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிறார். யாதொரு குற்றமும் குறைவும் இல்லாத பிள்ளை என்னுடைய மகள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். தானியேல் அப்படி இருந்தார். இதுக்கு பின்பதாக ஒரு அதிகாரத்திலே தானியேலோ எனக்கு மிகவும் பிரியமானவன், அவன் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவ்வளவு ஒரு குற்றம் குறை இல்லாத மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது ஜெபம் கேட்கப்பட்டது. பாருங்க, ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது பாருங்க, உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால அவனுக்கு விரோதமாய் பத்திரங்கள் கையெழுத்தாக்கப்பட்டன. சிங்க கபியிலே தூக்கி போடப்பட்டான். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம்! சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சொல்லுகிறார் ராஜாவுக்கு முன்பதாக. தானியேலே, ஜீவனுள்ள தாசனே, உனக்கு ஏதாவது நேரிட்டதா என்று சொல்லி அதிகாலையில் உரத்த சத்தத்தோடு ராஜா போய் தானியேலை பார்க்க போகிறார். தானியேல் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை எப்படி அவர் கைவிடுவார்? நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தபடியால என்ன ஆசிர்வதித்தா, என்ன சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி தானியேல் சாட்சியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? இதே அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவ்வளவு ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை, பெரிய அதிகாரியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை தானியேலுடைய வாழ்க்கை உண்டானது. காரணம் என்ன தெரியுமா? உண்மையுள்ள வாழ்க்கை. இந்த காலை வேளையில அந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நம்முடைய இருதயம் இருக்கணும். இந்த மாதத்துல அதை நம்ம கேட்போம். பிரியமான இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னை உண்மையுள்ள மகளாய் மாற்றுங்கப்பா என்று கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.